மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் இது. நீங்கள் வந்து ஒரு 25 டேட் வரைக்கும் லாக் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது வரைக்குமான உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்ப்போம். கிங் ஆஃப் வான்ஸ், த எம்பரர், த டவர் ரிவர்ஸ் வந்திருக்கு, அண்ட் 2 ஆஃப் கப் ரிவர்ஸ், அண்ட் த வீல் சூப்பருங்க. 8 ஆஃப் கப்ஸ், த ஸ்டார் ரிவர்ஸ் வந்திருக்கு, த குயின் ஆஃப் வான்ஸ், அந்த என் கார்டு வந்து 5 ஆஃப் கப்ஸ். ஓகே, கடந்த சில நாட்களாகவே நீங்கள் எதையோ இழந்தது போல், அல்லது வந்து எதுவுமே வந்து ஒரு க்ரோ அப் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. எதுவுமே உங்களுக்கு கைக்கூடி வரலை அப்படிங்கிற ஒரு இழப்பில் இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு கரண்ட் பாஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் எதை நோக்கி போகுதுன்னா, இந்த வாரம் அந்த இழப்புன்னு நீங்கள் நினைக்கிறதுலேருந்து மீண்டு வருவீங்களா அப்படின்னு ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் என்னென்ன உங்களுக்கு ரெக்கவரி வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, த கிங் ஆஃப் வான்ஸ், த எம்பரர், த டவர் ரிவர்ஸ், அப்புறம் வந்து 2 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ், த வீல். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஆரம்ப நாட்களில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எதையோ இழந்தது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அதை நினச்சே வருத்தப்படாமல் நீங்களாக மீண்டெழக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்கரேஜ் பண்ணுறது, ஒரு கரேஜ், தைரியம், அந்த மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொகுசான வாழ்க்கையை நோக்கி உங்களது பயணம் வந்து இந்த வீக் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீக் எங்கேயாச்சும் ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும், இல்லை நம்ம கொஞ்சம் என்டையர்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதற்கான மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ தி டவர் அப்படி ரிவர்ஸ் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு சடன் மாற்றம் வராமல் அது ஸ்லோவாக அதோட விஷயம் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீக் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் சில மனக்குழப்பங்களும், உங்களுக்கு ஒத்துழையாமல் சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஒரு குறியீடாக காட்டுது. ஸோ நம்ம அதிலே வந்து ஸ்டக் ஆகிடக்கூடாது. த வீல் வந்திருக்காங்க. இந்த வீல் அப்படி என்ன அப்படின்னா, உலகம் வந்து உங்களை நோக்கி சுழண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இந்த வீல் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் இத்தனை கஷ்டத்தை தாண்டி கடைசியில் வந்து ஒரு மிட் ஆஃப் வீக்கில் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து தொடர் நிலையில் வந்து இந்த கார்டு ஒரு விஷயம் அறிவுறுத்துது. அதாவது மிதுன ராசி நேயர்கள் வந்து பயங்கர மனக்குழப்பத்தில் ஷிஃப்ட் ஆயிடலாமா, வேறு விஷயத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடலாமா அப்படின்னு ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. அது தேவை கிடையாது. அதை தான் இந்த வீக் வந்து உங்களுக்கு சொல்லுது. நீங்கள் எடுத்திருக்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ இழந்துட்டோம், இந்த விஷயத்தில் ஏதோ இழந்துட்டோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அது உண்மை கிடையாது. அது வேணால் அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாமே தவிர, நீங்கள் அதுதான் கரெக்டான பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்க. புதுசாக ஒன்று தேடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சடனாக ஒரு மாற்றம் அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த கார்டோட ப்ரெடிக்ஷன். இதை நீங்கள் உணர்த்துவதற்காக இந்த வீக்கில் எல்லாமே ப்ராசஸ் ஆகும். அதாவது நீங்கள் இதை உணர்வதற்காக இந்த வீக்கில் வந்து எல்லாமே ப்ராசஸ் ஆக போகுது. ஸோ ஃபைனலி இதை நீங்கள் உணர்வீங்களா, இல்லை அப்படியே ஸ்டே ஆகுவீங்களா அப்படிங்கிறதுல வந்து இந்த வீக் ப்ரெடிக்ஷனாக இருக்கும். பார்ப்போம். அதாவது பழசை விட்டுட்டு இன்னொன்று ஷிஃப்ட் ஆகலாமான்னு இருக்கவங்க மனக்குழப்பத்தை தெளிவுபடுத்துது. ஷிஃப்ட் ஆக வேணாம், இதுதான் உங்களுக்கான கரெக்டான பாத்து, இதை நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது. பட் இதை நீங்கள் உணர்ந்து மாறிக்குவீங்களா, இல்லை அதிலே ஸ்டே பண்ணி இன்னும் குழப்ப நிலையில் இருப்பீங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பாதி நேரம் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் உதவும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா,
நீங்கள் வந்து வேறு விஷயத்துக்கு ஒரு தன்மையாக ஷிஃப்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு காதலில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதை அவங்கள குவிட் பண்ணிட்டு இன்னொருத்தரை பிடிச்சிக்கலாமா அப்படிங்கிறதும் சரி. இல்லை இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலை போனால் நமக்கு நல்லா ப்ராசஸ் ஆகும், இந்த வேலையில் நம்ம லைஃப்பை தொலைச்சிட்டோம், இந்த பிஸ்னஸில் நம்ம லைஃப்பை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறதும் சரி. இல்லை ஒரு பழைய பொருள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் நமக்கு வந்து நல்லா இல்லை, அதை இது பண்ணிட்டு சடனாக நம்ம வந்து ஒரு புதுசு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எது நினச்சாலும் சரி, இந்த வாரம் அதுக்கான வாரம் கிடையாது, இந்த வீக் அதுக்கான விஷயம் கிடையாது. நீங்கள் பழசுலே தான் உங்களை இருக்க சொல்லுது, அதிலே ஸ்டே பண்ண சொல்லுது, அதிலே இவ்வளோ நாள் பண்ண ப்ராசஸில் உனக்கான முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், அதுதான் உங்களோட வழிகாட்டி. இது ஹீரோ பேண்ட் வந்திருக்காங்க. ஸோ 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. அடுத்து வந்து 7 ஆஃப் பென்டக்கல்ஸ். சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தான் இந்த ஹெர்மிட். இந்த ஹெர்மிட் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கார்டு. நம்ம வந்து இன்னும் 2 கார்டு எடுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வழி காட்டி ஆல்ரெடி ஒரு செட்டாக இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்காமல் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிலேஷனில் இருக்கீங்க. அது வேண்டாம், ப்ளீஸ் ஸ்டே பேக் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. நீ என்ன இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தியோ அதிலே கொஞ்சம் ஸ்டே பண்ணு, அதோட க்ரோத் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நானும் பார்த்துட்டு ஒரு 3 ப்ரெடிக்ஷன்லேயுமே இந்த க்ரோத்தை பற்றி தான் சொல்கிறாங்க, கெரியர் க்ரோத் அல்லது வந்து விஷயம். ஸோ 7 ஆஃப் பென்டக்கல்ஸ். 7 ஆஃப் பென்டக்கல்ஸ்னால் ஆல்ரெடி நீ பண்ண வேலையே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை நீ வந்து இந்த பென்டக்கல்ஸ் பக்கத்தில் இந்த ஹெர்மிட் வந்தது வந்து நீ ஸ்டே பண்ண அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து அதை கீழே கை வச்சு கொடுக்குது, அது உனக்கு தெரியல, நீ மேலே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது தான். ஸோ கரெக்டான வழிகாட்டுதலோடு இருக்குது. சூப்பர். கடைசியில் 9 ஆஃப் வான்ஸ், நெவர் கிவ் அப். இப்போ இதோட நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம். நீங்களும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, இதை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. ஸோ இப்போ தான் அதோட க்ரோத் உனக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதோட சக்ஸஸ் உனக்கு வரும். அதனால் 6 ஆஃப் வான்ஸ் சக்ஸஸ், 9 ஆஃப் வான்ஸ் நெவர் கிவ் அப் அப்படிங்கிறது தான் இதோட ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு. இந்த 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்துச்சு. இந்த 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே 6 ஆஃப் பென்டக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டும் சரி ரிவர்ஸும் சரி, அது வந்து ஒரு வேலிடான ஒரு ரீசன் காமிக்குது. அதாவது சமநிலையில் அதை உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உன்னோட பண வரவுகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸோட மெயின். இது பார்த்தீங்க இந்த கார்டில் அப்படின்னா 2 சைடுமே இந்த ரிசீவிங் இருக்கும். தலைகீழாக வந்தாலும் ரிசீவிங் இருக்கும், இது வந்தாலும் ரிசீவிங் இருக்கும். அதனால் கொஞ்சம் லேட்டாகும் ப்ராசஸ். இந்த நீங்கள் எடுத்துருக்கிற அந்த கைவிடலாம் அப்படின்னு நினைக்கிற ப்ராசஸோ, இல்லை அதை ஷிஃப்ட் அடிக்கலாம், இதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் தொழிலுக்கு போகலாம், இல்லை இந்த வீடை வந்து விட்டுட்டு வேறு வாடகை வீட்டுக்கு போகலாம், இல்லை இந்த பழைய வீட்டை விட்டுட்டு வேறு புது எதுவாக இருந்தாலும் இந்த வீக் அதுக்கான டிசிஷனை நீங்கள் எடுக்க வேணாம். இந்த வீக் வந்து நெவர் கிவ் அப், அப்படியே இருங்க. நீங்கள் என்ன ஸ்டேயில் இருக்கீங்களோ அப்படியே இருங்க. உங்களுக்கு வந்து இதை தொடர்ந்து அடுத்த வீக்கில் வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து தான் ஒவ்வொரு வீக்லேயும் நம்ம ப்ரெடிக்ஷன் போட போகிறோம். ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத அப்படிங்கிறத யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லுது. தேங்க்யூ வெரி மச்.